வணக்கம் மக்களே, நான் தான் உங்கள் இளத்து மீனவன். இன்றைக்கு நம்ம வந்து இந்த ப்ளோக்கில் என்ன பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கு தொழிலுக்கு வந்து நான் பேசான எங்களுக்கு வந்து உழைப்பு இல்லை. அப்போ வலை வந்து பிடுங்க போகிறோம். நான் உங்களுக்கு வந்து வீடியோ போடுறதுக்கு நீங்கள் நினைப்பீங்க சும்மா நோமலான வீடியோக்கள் போடுறான்னு சிரிச்சு தொழில் செய்ய முடியும். ஆனால் அதுக்கு பின்னுக்கு இருக்க கஷ்டத்தை தான் இன்றைக்கு நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். இது கயத்தில் எப்படி அழைச்சி பிடிச்சிக்கணும் பாருங்க. பார்த்தீங்கன்னா தூரம் இது மாதிரி வரும். வணக்கம் மக்களே, நான் தான் உங்கள் இளத்து மீனவன். இன்றைக்கு நம்ம வந்து இந்த ப்ளோக்கில் என்ன பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கு தொழிலுக்கு வந்து நான் பேசான எங்களுக்கு வந்து உழைப்பு இல்லை. அப்போ வலை வந்து பிடுங்க போகிறோம். வந்து எங்களை இதுக்குள்ளே வந்து மீன்கள் நிற்கிறெல்லாம் வந்து என்னென்னு சொல்கிறது, ஒரு கூடு மாதிரி ஒன்றுக்குலாம் மீன்கள் எல்லாமே வந்து உயிரோடு நிற்கும். அப்போ வந்து அவரை வந்து நாங்கள் இன்றைக்கு பிடிங்கி கொண்டு கரையை கொண்டு போகிறோம். என்ன காரணம்னா, இந்த இடத்துல வந்து உழைப்பு இல்லை. இங்கே பாருங்கள், காட்டுறேன். இந்தா இவரில் வந்து பெருசாண்டு உழைப்பு இல்லை. அப்போ இவரை வந்து இந்த இடத்துல இருந்து கிளப்பி கொண்டு வேறு இடத்துக்கு கொண்டு போகணும். அப்போ இதை பிடுங்குறது இதில் இருக்கிற என்னென்னு இதை நட்டுறாங்க. அப்போ எப்படி பிடுங்க போகிறோம்ன்றான்னு நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்ட போகிறேன். அதை விட என்ன விஷயம்னா, இந்த வலைகளை பாருங்கள், நம்மளோட பாசியாகவும் நம்மளோட பாரமாகவும் இருக்குன்னு பாருங்கள். தொழில் செய்யக்க இந்த இதெல்லாம் எங்களுக்கு சரியான கஷ்டமாக இருக்கும். நான் உங்களுக்கு வந்து வீடியோ போடுறதுக்கு நீங்கள் நினைப்பீங்க சும்மா நோமலான வீடியோக்கள் போடுறான்னு சிரிச்சு தொழில் செய்ய முடியும். ஆனால் அதுக்கு பின்னுக்கு இருக்க கஷ்டத்தை தான் இன்றைக்கு நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். இது இப்போ மட்டும் கஷ்டம் இல்லை, கூட கரையை கொண்டு போனாலும் எங்களுக்கு கஷ்டம் தான். இந்த வீடியோவில் ஃபுல்லாக பாருங்கள், வீடியோ நல்லா இருக்கும். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஒரு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதை விட அந்த பெல் பட்டனை வந்து தட்டி விட்டீங்கன்னா தான் நாங்கள் வளமையாக போகிற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரக்கூடிய மாதிரி இருக்கும். இன்றைக்கு தொழிலையும் காட்டுறேன் பாருங்க, உங்களுக்கு எப்படி உழைப்பில் பேசான்னு காட்டுறேன் போடுங்க. இங்கே பாருங்க மக்களை, இதான் இன்றைக்கு எங்களுக்கு கிடைச்சது உழைப்பு. மழை தான் இன்றைய உழைப்பு. மீன் எலும்பில்லை, இங்கே பாருங்க, ஜெல்லி பீஸ் எழுதி ரெண்டு கிடக்கூடிய உழைப்பு இல்லை தான், சரியான உழைப்பு. இங்கே பாருங்க, இந்த கிளாத்தியில் இதை வந்து இன்றைக்கு உனக்கு கரைக்கு பொறிச்சு சாப்பிட்டா மணியாக இருக்கும். பார்த்தீங்கன்னா இதில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20-25 இருக்குது. இது நாங்கள் கொண்டு கரையை விற்கலாது, கரையை பற்றி நான் எடுக்க மாட்டாங்க எங்கள் இடத்துல. இந்த கிளாத்தி இங்கே இந்த பட்டியலுக்கு இந்த இதில் கிடைச்சது வந்து இந்த 3 ஓட்டுக்கணவாய் தான் இந்த வலையில் கிடைச்சது. வேறு ஒரு மீனுமே கிடைக்கல. நாங்கள் முதல்ல ஒரு 2-3 பட்டி இழுத்துட்டு தான் இங்கே வந்து நாங்கள் 2-3 வலையை இழுத்துட்டு தான் இங்கே பக்கம் வந்து நாங்கள். அப்போ இதில் கிடைச்சது 2-3 இந்த ஓட்டுக்கணவா மட்டும்தான். சரியா உழைப்பு புறவு மக்களே. இப்படி எங்களுக்கு கிணறு நடக்கிறதா உழைப்பு இல்லாமல் இது இன்றைக்கு கொண்டு வந்த சிலவுக்கு கூடிய எங்களுக்கு வராது. எண்ணெயும் அடித்து கொண்டு வந்தாங்க, 20 லிட்டர் எண்ணெயும் 25 லிட்டர் எண்ணெய் அடித்து கொண்டு வந்தாங்க. கரையை மூடணும். உழைப்பா சரியான உழைப்பு தான். வெறும் பரட்டை மாதிரி இந்த சின்ன ஊராக தான் இருக்குது. இதே எங்களை கரையில் வச்சு விற்க மாட்டேங்குது. எழுப்பி சொல்கிறேன், எப்படி பிஞ்சு விடுறாங்க. இதெல்லாம் கடிக்கும் கொஞ்சம், இப்பயே கை கடிக்குங்க, போட்டோடனே கையெல்லாம் கடிக்கும். கடவா மட்டும் தான் கிடந்திருக்கு, மீனெல்லாம் இல்லை பெருசாண்டு. அது கடவாயும் எத்தனை கிலோ, 5 கிலோ கடவா வரும் போல, 5-6 கிலோ கடவா தான் வரும். இந்த ஊரா கையில் குத்து பண்ண கூடாது. இந்த ஊராட்ட ஃபுல்லாக சாமான் சரியாக கடுக்கும். இங்கே ஒட்டிய பாரு, உணவு தான் இங்கே உழைப்பு. இது வந்த சிலவுக்கு கட்டாயனாக இதை புரியலாம். இந்த வலையை பிடிக்கணும் போனால் தான் சரியாக வரும். பாய்ச்சல பாருங்க, ஊரா கால் வலியும் கை வலியும் சுத்திக்கிட்டு விட்டுரும். மூணு சுவாபரம் இருக்கு. கால்கைகள் பள்ளத்தில் வர காயங்கள் எப்பயுமே மாறாது. பள்ளத்தில் வந்து நாங்கள் கவனமாக நிற்கணும். என்ன காரணம்னா, இந்த பள்ளத்தில் விழுந்தோ பெண் வழி அடிபட்டாலோ காயங்கள் லேசில் மாறாதாம், வரியாக தான் இருக்கும் நம்ம எந்த நாளுமே. சரி மக்களை, இனி நாங்கள் தொடர்ந்து வலை பிடுங்கிறத பார்ப்போம். இனி வலை பிடிங்க எப்படி ஏற்ற போகிறோம்ன்றதை பார்ப்போமா. இந்த மீன்கள் வந்து இப்போ நான் தூக்கி தனிக்க அறிய போகிறேன். என்ன காரணம்னா, கரையை விடுவோம் எங்கள் இடத்துல பேசாண்டு மீன்கள் எடுக்க மாட்டாங்க. கரையோர பகுதியில் வாழ்கிற மக்களுக்கு
மீனல் பேச நல்ல மீனெல்லாம் கூடுதலாக பண்ணி காய்ச்சுவாங்க. இதை எடுத்தாலும் சும்மா சும்மா வேண்ட மாட்டாங்க. அதாவது கேரியவன் சில பேர் யோசிக்கலாமே இந்த மீன் எடுத்து கேட்குறாங்கன்னா நான் நீங்கள் வந்தானா கண்டிப்பாக இந்த மீனில் தான் தருவேன். இங்கே வாங்க எத்தனை கேள்வி கேட்டு இதான் அளவாங்க. இதெல்லாம் நாங்கள் வந்து டைட் பண்ணுறது, சைட் போருக்கு வந்து டைட் பண்ணுறது. இதை இப்போ வளைச்சி கட்டி வைக்கணும். தஞ்சல் இல்லாமல் இந்த கயிறு எல்லாம் வளைச்சி கட்டி வைக்கணும். எங்கே அதே அப்படி அதுலேயே உங்களுக்கு கயிறு கட்டிட்டு அப்போ அதே அவுட்டு தான் வளைக்கணும். அப்போ தூக்குங்க. இது வந்து இப்போ கடலுக்காக இறங்க போகிறோம். நான் இறங்கி வேளாண் இப்போ செய்ய போகிறோம். எல்லா வீடியோவும் உங்களுக்கு காட்டையில் அது என்ன காரணம்டா கடலுக்கு நடக்கிற விஷயங்கள். இப்போ இவனெல்லாம் இறங்கி அலவாங்கலாம் பிடிங்கிட்டு தான் இருக்கணும். இந்த அலவாங்கலாம் ஃபுல்லாக பிடிங்கிட்டான். அலசல் பாருங்க. இதில் நாட்டில் அலசல் பாருங்க. காலையில் வெட்டும் கவனமாக நிற்கணும். இது வந்து கொஞ்சம் கரையாக நிற்கிற பாடு தான். நாங்கள் கரையிலேருந்து கொஞ்சம் பக்கத்தில் நிற்கிறோம். காட்டுவோம். காலுக்கு ஒரு ரேஞ்சு சாமான் ஒன்று கிடக்கு. அதையும் காலை பார்த்து வைக்கணும். ஒரு கெளுத்தி மீன் ஒன்று கிடக்கு. இந்த அலசெல்லாம் நாங்கள் கொண்டு கரையை வந்து இறங்கி கழிஞ்சு தான் இன்னைக்கு கொண்டு வந்து திருப்பி பாயணும். இறங்கிட்டு தான் கொண்டு வந்து கடலுக்கு வந்து பாயணும். நாங்கள் திருப்பி கொண்டு இருக்க கயத்தில் எப்படி அலசி குடிச்சதுன்னு பாருங்க. இது வந்து நாங்கள் ஒரு 3 மாதத்துக்கு மாற்றணும் இந்த கயிறு. இந்த கயிற்று ரோலே இப்போ வந்து 1500 ரூபா 2000 ரூபா கிட்ட போகுது. இந்த கயிறுகள் நாங்கள் வந்து ஒரு 4 மாதம் 5 மாதத்துக்கு ஒருக்கா இந்த கயிறுகள் வந்து மாற்றணும். எல்லாம் சிலவு தான். எங்கள் தொழில் வந்து சரியாக சிலவு கூட்டின தொழில் தான். பாருங்க எப்படி இருக்கு கயிறு கலர்களை பாருங்க. கட்டிட்டு இதில் தூக்கி ஒரு மல்ல முடிச்சோன்னு போட்டு விட்டோம்னா அப்படியே கிடக்கும். தூக்கிஞ்ச இப்படி கரையாக வைக்க வேண்டிய நாட்களை தஞ்சம் இல்லாமல் இப்படி வைக்க வேண்டிய இப்படி கிட்டத்தட்ட ஒரு 20 அளவாக கிட்ட வரும். அதெல்லாம் பிடிங்கி ஏற்றிக்கிட்டு எல்லாம் வேலை செய்ய அப்படி எங்களுக்கு ஒரு 3-4 மணித்தேலம் ஆகும். போயிட்டடா இறங்கி தட்டுற போது அது அங்கே கூடு நிற்காய முடியல வேண்டா அங்காயம் இந்த அளவாங்க பொறுத்து கிடைக்கணும். ஆர்ப்பில் ஒளி போட்டு வருகிறா ஒரு வந்து பார்ப்போம்.
மகளே கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் கிட்ட இப்போ கடற்காக இறங்கி கிடந்தாங்க. கிடந்துட்டு இப்போ வலையை ஏற்ற போகிறோம். வலையெல்லாம் பிடுங்கியாச்சு. இனி வலையை ஏற்ற போகிறோம். இன்னும் கொஞ்சம் கிடக்குது. அதே மாதிரி இப்போ இறங்கணும். திருப்பி இதை இந்த வலையை திருப்பி இங்கே அங்கால நிற்கிது. அதே மாதிரி இறங்கி வந்து பிடுங்கணும். இப்போ அந்த வலையை காட்டுறோம் பாருங்கள், எப்படி இருக்குன்னு பாருங்க. அந்த வலை பார்த்தீங்கன்னா நீங்கள் பாருங்கள் மக்கள், எவ்வளோ அலசி பிடிச்சிக்கணும் இந்த பேப்பர். இந்த பேப்பை கொண்டு நாங்கள் வந்து கரையை கொண்டு தட்டணும். அலசை தட்டிக்கிட்டி தான் இன்னைக்கு கொண்டு அடுத்த கடத்துக்கு வந்து வலை பாயணும். பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் எவ்வளோ அளவாங்க கிடக்குன்னு பாருங்கள். எவ்வளோ அளவாங்க கிடக்கு. இன்னும் அளவாங்க வந்து கடலுக்கு நிற்கிது. நாங்கள் வந்து இந்த அது பிடுங்க வரும். அந்த அது பிடுங்க அதிலே நிற்கிது. அதில் நான் பிடிங்க ஏற்றணும் மினி. பாருங்க மக்கள் எவ்வளோ இது. நாங்கள் வந்து இதை வந்து செழுமடு சொல்லுவோம். இந்த விலையில பிடிச்சிக்கிற வந்து செழுமடு சொல்லுவோம். இதை கொண்டு நீ கரையை கொண்டு அடிச்சு கொண்டு வரணும். அடிக்கிறதோட எங்களுக்கு நாரி வெத்தகம் வந்துடும். கொழுவுதா? கொழுவுறதா விட்டுட்டு மெட்டல் கொழுவுற சட்டாத சட்டாமே வாங்க வாங்கலாம் கையை பிடிச்சிடு. வரும்ண்ணா 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 தட்டடி வரும். இல்லை வரும் வரும். நீ அதை விட்டு மட்டும் எப்படி அதை விடணும். இது கொழுவுப்பட்டு கிடக்கிறத விடணும். சிறராஜ் பிடிக்கிறது எப்படி? வலை ஏற்றுற சரியான கஷ்டமான வேலை. அதான் நான் அதுக்கு போகிறேன். குளிர விட்டு இழுக்கணும். களைச்சி போட்டான். சின்ன வந்து களைச்சி போட்டான். இனி நான் போய் மாறி ஏற்ற போகிறேன். வள்ளத்துக்கு வந்து நாங்கள் எந்த நேரம் வந்து தண்ணியை கிளியர் பண்ணி கொண்டு போகணும். என்ன காரணம்னா தண்ணி வந்து கூடுதலான தண்ணி வந்து வள்ளம் வந்து சாலக்கூடிய சந்தர்ப்பங்கள் கணக்கே இருக்குது. அதால் வந்து நாங்கள் வந்து தண்ணியை இந்த பட்டையால் அள்ளி இப்படி ஊற்றணும். இங்கே தண்ணி வழியால் போகும். இது கடி கடி வல்ல கிளியுது போல சொல்றாச்சு.
சரியா கலைக்கும் மக்கள். இது வந்து என்னன்னு சொல்றது, சரியா பாருந்தாலே அப்போ சரியா கலைக்கும். இங்க பாருங்க, இதுல எத்தனை உயிரினங்கள் இருக்குன்னு பாருங்க. வா சில ஆடு பாருங்க, இந்த சின்ன சின்ன இதா இதெல்லாம் வந்து உயிரினங்கள்லாம். வடிவா இந்த கேமராவுக்கு தெரியாது நினைக்கிறேன். இறால் குஞ்சலை பாருங்க, இங்கே சின்ன சின்ன இறால் குஞ்சல். இங்கே பாருங்க இந்த வலையில் எத்தனை இறால் குஞ்சல் வந்திருக்காங்க பாருங்க. அதனால சின்ன நான் இருக்கு பாருங்க. கேமரா தெரியுது இல்லை, பெருசாக எடுக்குது இல்லை. இங்கே என்ன கலைக்குதா? ரெண்டு பேரும் மூஞ்சிய மோத பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு கலைக்கும்ண்டு. விலையை எழுத்துட்டு வைப்போம். இந்த வெயில பாருங்க மக்களே. இந்த வெயிலுக்கு நின்று வேலையெல்லாம் செஞ்சால் எங்களை முகமெல்லாம் நல்லா கருத்து போயிடும். பார்த்தீங்கன்னா தெரியும், எங்களோட கலரை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எப்படி கருத்து போயிருக்கு போகண்டு. இதான் காரணம், கடலுக்கு உப்பு தண்ணிக்கு இறங்கி வேலை செய்கிறதும், இல்லாட்டி நான் கருப்பு தான் உப்பு தண்ணிக்கு இறங்கி வேலை செய்கிறதும், இந்த வெயிலுக்கு அந்த வள்ளத்தில் இருந்து இழுக்கிறதும். இப்போ நாங்கள் கரையை போய் எப்படியும் 12 மணி ஆகும். முடிய வந்துடுறாங்க, நாங்கள் ஒரு 4:30 அப்படி வந்துடுறாங்க. வந்து 12 மணி ஆகும் நம்மளை வேலையை முடிச்சுக்கணும் போகிறதுக்கு. இப்போ அருவாச்சி வேலைலாம் செய்கிறோம், இன்னும் கணக்க வேலை கிடக்கு. பார்த்தீங்கன்னா தூரத்தில் ஒரு போட் ஒன்று போய்க்கொண்டிருக்கு பாருங்க. நாங்கள் இன்றைக்கு ஒரே ஒரு பிஸ்கெட் பேமெண்ட் தான் சாப்பாடு கொண்டு வந்தாங்க. பசியும் எங்களுக்கு கிளம்பிட்டு நாங்கள் நேரத்தோட போகலாம்னு நினச்சாங்க. ஆனால் இது வந்து புயலுக்கு வந்து கொஞ்சம் மாட்டின வேலை. அப்போ அதால் வந்து கொஞ்சம் கஷ்டமாக போயிட்டு. இப்போ 2-3 நாளைக்கு முன்னுக்கு ஒரு நீரோட்டம் மாதிரி கடலுக்கு வந்து நடந்தது. அதால் கூடுதலான எல்லா தொழிலாளிகள வலையிலும் வந்து கடலுக்கு வந்து சரிச்சு போட்டுது. இப்போ எல்லாருமே எங்களை மாதிரி தான் கஷ்டப்படுவாங்க. நாங்கள் மட்டும் கஷ்டப்படுறோம்னு சொல்ல வரல, எல்லாருமே கஷ்டப்படுவாங்க. எல்லா தொழிலும் கஷ்டம்தான், இது கொஞ்சம் கூட கஷ்டம் மறைக்கிறாங்க எங்களுக்கு. இது மாதிரி வரும். இதுக்கு என்ன பேடா சொல்றாஜ்? ராவக்கட்டியா? நாவக்கட்டியில் இதில் பேர் எனக்கு வந்து என்னன்னு தெரியல. பார்த்தா என்ன சேப்பு கிடக்குது. சின்னதுக்கு சரியா இருமல்.
நன்று குஞ்சுற அளவு பாருங்க, எந்த அளவு சின்ன நண்டு பாருங்க. நாங்கள் எல்லாத்தையுமே கூடுதலாக கடலுக்கு வர்றோம். நாங்கள் எங்களுக்கு தேவைப்படாத உயிரினங்களை நீங்கள் எங்களை சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். கூடுதலான மீன்கள், சின்ன மீன்கள் அதில் நான் தூக்கி எரிஞ்சிடுவேன் கடலுக்கு. என்ன காரணம்டா அதை கொண்டு என்ன செய்யறது, நாங்கள் சும்மா உண்டையும் அணியாமல் கொள்ளக்கூடாது. சரி விலங்கு விடாது உள்ளது. பசி கிளம்பிட்டு இப்போ இறங்கணும் மக்களை. நாங்கள் திருப்பி வந்து இறங்கி பேர் செய்யணும். மக்களே அப்போ வந்து நாம எழுத வந்து பட்டி விலை, அது கொஞ்சம் சின்ன கண், வலை கண்ணில் வந்து சின்ன கண், இது வந்து இடவில்லை. இந்த வலை கண் கொஞ்சம் பெருசாக இருக்கும். இதில் வந்து நீங்கள் இந்த விலையால் வந்து முட்டி முட்டி பண்ணிட்டு தான் அந்த சின்ன கண்ணுக்குள்ளே வந்து கூடு மாதிரி ஒரு ஷேப்பில் வந்து உள்ளுக்கு நிற்கணும்.